மூத்த பிள்ளையா பிறந்திருக்கலான்னு அடிக்கடி தோணும்ப்பா. அப்புறம் வளர வளர உங்களை பார்த்து பிரமிச்சு போய் வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத பெருமையும் கௌரவமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அது என் அப்பா 100 வயசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு செய்ய போற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆனா இப்போ அந்த உரிமையும் என்கிட்ட இருந்து புடுங்கி அண்ணத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்களேப்பா. ஐயா, நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? ஏன் அப்படி இல்லையா? என் ரத்தத்துல, என் வம்சத்துல, என் அப்பா, என் தாத்தா யாரு வந்து எது கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிறகு அந்த குணம் நம்ம குடும்பத்திலே உனக்கு மட்டும்தாயா வந்திருக்கு. ஐயா, கேட்டு செஞ்சா உதவி, கேட்காம செஞ்சா தர்மம்னு சொல்லுவாங்க. நான் தர்மம் செஞ்சதில்லை, உதவி பண்ணிருக்கேன். ஆனா நீ நிறைய தர்மம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுயா. எனக்காகவே வாழ்ற என் அண்ணத்துக்கு இப்ப என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லையா. அதனால உன்கிட்ட உதவின்னு கேட்காம தானே அது தர்மமா கொடுத்துட்டயா. என்ன மன்னிச்சிரியா? பா, என்னப்பா? லவ் யூ பா, லவ் யூ சோ மச். என்ன மன்னிச்சிரு. மாமா. கண்ணே, சொல்லுங்க மாமா. நீ சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றிங்க மாமா. என்னன்னு நன்றி? நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இல்லைங்க மாமா, நான் தான் உங்களை இக்கட்டுல தள்ளிட்டேன்னு கஷ்டமா இருக்குங்க மாமா. இல்ல கண்ணு, இக்கட்டான சூழ்நிலையில என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த நீ தான் என்ன நல்ல முடிவெடுக்க வச்சிருக்க. சரவணனுக்கு ஒரு வேலை இல்ல, அவனுக்கு எதையாவது செஞ்சு கொடுத்து அவனை கௌரவப்படுத்தணும்னு ஒரு அப்பனா நான் நினைக்கல. ஆனா நீ உன்னை கட்டிக்க போற புருஷனுக்கு இப்பயே ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அதான் கண்ணு என் அண்ணன். எந்த சரவணனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே தலகாட்ட முடியாம இருந்தானோ, இன்னைக்கு அதே சரவணன் எனக்கான கௌரவத்தையும் மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கண்ணு. அதுக்கு காரணமும் நீதான். நான் அவனை பெத்திருக்கலாம், ஆனா அவனை ஒரு மனுஷனா மாத்தினது நீதான் கண்ணு. எங்க எல்லாராலும் நீங்க நிம்மதி இல்லாம இருந்தீங்க. இனிமேலாவது நிம்மதியா சந்தோஷமா இருங்க மாமா. நீதான் என் வீட்டுக்கு வரப்போற இல்ல, இனிமே பாரு இந்த மாமன் எப்படி இருக்க போறேன்னு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் மாமா, அதான் உங்களுக்கு நிம்மதி. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் கண்ணு ஆசைப்படுறேன். இந்த செண்பகம் தான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டா. என்னடா இந்த குடும்பத்தை எப்படி கட்டி ஒன்னா சேர்த்து வைக்க போறோம்னு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா எப்போ உனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆனதோ எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு கண்ணு. இப்ப எனக்கு அந்த பயமே இல்லை. நீ வந்துட்டா இந்த குடும்பத்தை பிரிக்கவும் மாட்ட, பிரிக்க விடவும் மாட்ட. எனக்கு அது போதும் கண்ணு. உறவுதான் கண்ணு உசுறு. சொத்து துயரம்னு இப்பதான் கண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி போச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். அதுக்கு எல்லாம் காரணம் நீதான். நான் பாரோன்னு என்னை இறக்கி வச்சிடாதீங்க மாமா. கண்ணு, இந்த மாமனை இறக்கி வைக்கிற காலம் வரைக்கும் நீ இறங்க முடியாது கண்ணு. காலத்துக்கு கர்ணன் ஒண்ணு இருந்ததுன்னா உன் வயித்துல நான் பாரமா வரணும் கண்ணு. சரிங்க மாமா.
குங்கும சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மங்கள செல்வி அங்கையர் கண்ணி திருமகளே வருக, வாழும் நாடும் வளரும் வீடும் வளம் பெறவே வருக, கொஞ்சம் சைடி செய்தி தருக, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. அவ காதுல விழப்போகுது, நல்லா வாயில வரப்போகுது. வாய முடியா அருமம்மா. என்ன சின்ன பொண்ணு, ஆம்லெட் ரொம்ப சின்னதா இருக்கு. கோழி கொர மாசத்துல போட்ட முட்டை அதான் அப்படி இருக்கு. ஓ, போதையில இருக்கிறவனுக்கு பொறி உண்டையும் கசக்கும், பாவக்காய் இனிக்கும். என்ன பிளாஸ் அப்பியா? நோ நோ, கிளாஸ் பீ. ஐயோ, இந்த மாதிரி வெட்டியா பேசுறது நிறுத்துறீங்களா? நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த முகூர்த்தத்துல அந்த ஆளு தேதியோட வந்து நிப்பான். எல்லா முடிவையும் அந்த ஆளு வேகமா எடுக்கிறதுக்குள்ள அதை தடுக்க ஒவ்வொன்னுத்தையும் நாம தீவிரமா இறங்கி பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே சரவணனை தூக்குற பிளான்ல இருக்கேன். பசங்க பாம்பேல இருந்து வரானுங்கக்கா. இந்த ஆளோட சேர்ந்து நீயும் கூமுட்டாயிட்டியா? ஆ? கல்யாணத்துக்கு முன்னாடியே தூக்குனா கல்யாணம் நிக்கும், மண்டபத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி அண்ணத்துக்கு தாலி கட்ட முடியும்? அதுக்கு இப்பவே வீட்டுக்குள்ள போய் கட்டி தூக்கிட்டு போயிடலாம். என்ன சொல்ற சின்ன பொண்ணு, புரியலையே. நீ குடி. டேய், நீ கேள்றா. இத பாரு, அத்தனை பேரும் மண்டபத்துக்கு வரணும். தாலி கட்டுற கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மணமேடையில அண்ணன் இருப்பா. அத்தனை பேரும் இருக்கும்போதே சரவண மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி அவனை நீ தூக்கிடு. அப்பதான் மாப்பிள்ளை இந்த கல்யாணம் பிடிக்காம ஓடிட்டான், ஏன் தம்பி அன்னத்தோட மானத்தை காப்பாத்த தாலி கட்டுவான்னு சொல்லி நீ மேடை ஏறி தாலி கட்டலாம். அக்கா சூப்பருக்கா. அசுக்கு புஷ்கியா சண்முக